அவர்களே, நீங்க தாவீது பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 5:1 சொல்லுவாரு, "கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடுன்னு" சொல்லிட்டு, "என் தியானத்தை கவனியும்ன்னு" சொல்றாருங்க. பொதுவா தியானம்னா நம்ம என்ன சொல்றோம்? மெடிடேஷன். காலையில எழுந்திரிச்சு அப்படி கண்ண மூடி உட்காந்துருக்கணும், கடவுளை எழுந்திரிச்சு அப்படித்தானே சொல்றாங்க. ஆனா இதில சொல்லப்பட்ட தியானம் என்னன்னு தெரியுங்களா? கடவுள் நமக்காக செய்து முடிச்சத நம்ம சிந்திச்சு கொண்டே இருக்கணுமாங்க. அது சிந்திச்சு கொண்டே இருக்கும்போது தான் என்ன நடக்குன்னா, நம்ம சும்மா பேசுகிற வார்த்தைகள் கூட இதில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை ஜெப வார்த்தை கூட கிடையாதுங்க. சும்மா பேசுகிற வார்த்தைக்கு கூட அவர் வந்து பதில் தருவாருங்க. தியானம் அவ்வளோ முக்கியங்க. நீங்கள் வேதம் வாசிக்கும்போது அந்த வேத வசனத்தை நல்லா பிரித்து வாசித்து என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கார், என்ன எனக்கு கொடுத்துருக்காரு, புதிய ஏற்பாட்டில் சிலுவையில் என்னென்ன செய்திருக்காரு, அதை அனலைஸ் பண்ணி பண்ணி நீங்கள் யோசித்து கடவுள் பேசின வார்த்தைகள், கடவுள் நல்லவருங்கிற மூடில் அவர் என்னென்னலாம் எனக்கு செய்து வச்சுருக்கார் அப்படிங்கிற மைண்ட்லலாம் நீங்கள் யோசித்து பாருங்களேன். அதுதான் தியானம். அப்படி நீங்கள் வசனங்களின் அடிப்படையில் வச்சு நீங்கள் தியானிக்கும் போது நீங்கள் பேசுகிற வார்த்தைங்க, நீங்கள் சொல்கிற வார்த்தைங்க, உங்கள் ஜெப வார்த்தைகள், நீங்கள் ஆலோசனை பண்ணுற வார்த்தை எல்லாமே நடக்குங்க. அவர் அப்படிதாங்க அவர் வச்சுருக்காரு. கேட்குற தாவீது சொல்கிற வார்த்தைக்கு செவி கொடுன்னா, நான் சொல்கிற வார்த்தைக்கு எல்லாவற்றையும் கவனிங்க, ஆண்டவரே ஆலோசனையாக இருக்குதுங்கன்னு தானே சொல்கிறாரு. அது மாதிரி எல்லா வார்த்தையும் உங்கள் வார்த்தைக்கு பதில் தருவாருங்க, நீங்கள் தியானித்து அதை விசுவாசிக்கும் போது. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.